ஃப்ரெண்ட்ஸ், உஷா ஃபேஷன் சண்முகம் பேசுகிறேன். இன்றைக்கி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸ் எடுத்துருக்கோம். இந்த பார்டர் வருது. இந்த பார்டர் வந்து கைக்கு சிலிவுக்கு வரணும். நார்மலாக மடித்து நாலாக போட்டுக்குங்க. இந்த அளவு மடிக்கிற அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்ருங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த அளவு கையில் லென்த்து கேட்டிருக்காங்க. கையில் லென்த்துக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கை அளவு சுற்றளவு அப்படியே வச்சிடணும். கை சுற்றளவு இந்த லென்த்து இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ஒரு அர்க்காத், இங்கே வந்து இதான் ஆம்பல் பிடிக்கிற அளவு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு எடுத்தால் போதும். ஆம்பல் இந்த அர்க்காத் போகிறது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். ப்ளவுஸ் ஏற்றும் போது ஃப்ரண்ட் சைடு வரணும். கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் நான் 2ஆக மடித்து போட்டு இங்கே மடிக்கிற அளவுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டால் போதும். இவங்க வந்து இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க. இறக்கம் கேட்டது ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம். அதுக்கு ஒரு மார்க். இந்த ப்ளவுஸ் எடுத்து இந்த ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் வர மாதிரி எடுத்து பாதியாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க், அதே அப்படியே பின்னாடி திருப்பி இங்கே ஒரு மார்க். ப்ளவுஸ் இந்த 2 ஜாயிண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே வச்சு இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். பிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க். அப்படியே இந்த ப்ளவுஸ் எடுத்து லென்த்து, இந்த லென்த்து அப்படியே வச்சிட வேண்டியதான். இந்த டீஸ் மார்க்குலேருந்து இதுலேருந்து இங்கே வந்து 1/4 இன்ச்சு பிடிப்போம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு மார்க். அப்படியே இதை 2ஆக மடித்து போட்டுக்க வேண்டியதான். ஷோல்டர் அளவு இதில் பாடி லூஸ் எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இப்படி 2ஆக மடித்து போட்டு இதில் பாடி லூஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு 19 இருக்குது. 19 அப்படியே வச்சிட வேண்டியதான். ஷோல்டர் அளவு வந்து 10.5. இங்கே ஒரு மார்க். இந்த ஷோல்டர் அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். புதுசாக பழகிறவங்க இந்தமாரி ஒரு ஸ்கேல் வரைஞ்சிக்கலாம். எல் மாதிரி போட்டு இந்த அளவு வந்துடும். இங்கே வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் போட்டு இந்த ஷோல்டரில் எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அளவு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். நம்ம போடுற தையல் வந்து இந்த டிஸ் மார்க்லேயே வந்துடணும். இங்கே ஒரு அர்க்காத், இங்கே ஒரு அர்க்காத் வந்துடணும். இப்போ வந்து பேக் நெக்கு கட் பண்ண போகிறோம். பேக் நெக்கு வந்து 7.5 இருக்குது. அப்படியே இந்த அளவு டிஸ் மார்க் போட்டு அந்த ரவுண்ட்லேயே அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் தேவைப்படும், எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர துணி வந்து ப்ளவுஸ் பட்டிக்கு எடுத்துக்கணும். இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸில் எவ்வளோ அழகெல்லாம் இருக்கோ இதே அளவு இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் வச்சு பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த அளவு ப்ளவுஸ் அதே அளவு மெஷர்மெண்ட் கேட்டாங்கன்னா அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் துணியெலாம் எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுத்தால் தான் அந்த பட்டி வந்து கரெக்டாக ப்ளவுஸில் உட்காரும். இந்த மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு அர்க்காத், பேக்கில் ஒரு அர்க்காத். இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இது வந்து கிராஸ் கட்டிங் இல்லை, ஸ்ட்ரைட் கட்டிங் தான். அடுத்தது உங்களுக்கு கிராஸ் கட்டிங் எப்படின்னு சொல்லித்தரேன். இது வந்து நார்மல் கட்டிங் தான். அதனால் ஸ்ட்ரைட்டில் போட்டாலே போதும்.
சில பேர் கிராஸ் கட்டிங் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது வந்து நார்மல் கட்டிங். இந்த பேக்கை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரண்ட்டு ரொம்ப ஈஸி. இந்த பேக் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அதே அளவு வச்சு இங்கே ஒரு மார்க், இந்த ஷோல்டர் அளவு ஒரு மார்க், இதில் எவ்வளோ நெக் இறக்கம் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு அப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இதே அளவு தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதே அளவு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டாட் அளவு வச்சு இங்கே இதுலேருந்து 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடணும். அதே மாதிரி இங்கே ஒரு இந்த ஜாயிண்ட் எடுத்து இங்கே ஜாயிண்ட்டு இதுலேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிப்போம், இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடணும். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த பேக்கில் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் எவ்வளோ தூரம் இருக்கோ இதை வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ஒரு மார்க், அதுலேருந்து அப்படியே எடுத்து இங்கே ஒரு மார்க், இந்த டீஸ் மார்க்கு இந்த ஸ்ட்ரைட்டாக வரணும். அதேமாரி இந்த ஆமுல் கட் பண்ணும்போது இங்கே வந்து 1/4 இன்ச்சு உள்ளே வரணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டான சைஸ் வந்து வரும். இது வந்து ஃப்ரண்ட் நெக். இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வேஸ்ட் பீஸ். இந்த வேஸ்ட் பீஸில் நம்ம எவ்வளோ கிராஸ் போடுறோமோ அவ்வளோ கழுத்து பீஸ் நல்லாயிருக்கும். இந்தமாரி ஸ்கொயராக வரும். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 3 பீஸ் கட் பண்ணால் போதும், கழுத்து பீஸ் வந்துடும். இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி. இது வந்து அந்த ப்ளவுஸ் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு எளிமையான முறையில். இந்த கட்டிங் பாருங்கள், ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு போடுறேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது போட் நெக் கட் பண்ணலான்னு பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.